கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இந்த பேட்டர்ன் தான். தமிழ் 100, 25 மேக்ஸு, ஜிஎஸ் 75. தமிழ் எப்படி படிக்கணும்னா புது புக்கில் தான் ஆரம்பிங்க. கம்மியான டைமில் அதிகமாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத விட கம்மியான பொசிஷனுக்கு அதிக டைம் எடுத்துக்கணும். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீ படிச்சுட்டு ஒரு வாரம் படிக்கும்போது உனக்கு புரியும், திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடும். ஒரு வாரம் கழிச்சு நீ படித்த ஆர்டிக்கல் எதுவுமே ஞாபகம் இருக்காது. டிடி தமிழ்னு பொதிகை டிடி நியூஸ் இருக்குது. அந்த பொதிகை நியூஸு அரை மணி நேரம் ஓடும், யூடியூப்லேயே இருக்கும். யூடியூப்பில் போட்டினா அதை ஒரு அரை மணி நேரம் டெய்லி பார்த்தாலே சதவீதம் நீ நல்லா போட்டினா தனி வட்டியும் கூட்டி வட்டியும் சூப்பராக போட்டுருவேன். இப்போ நான் சொன்ன டாப்பிக்லேருந்து 15 கொஸ்டின் வந்துடும் கண்டிப்பாக. ஸ்கூல் புக்கிலேருந்து நேராக கேட்பாங்க. இப்போ அந்த வரிசை தான் தமிழ், கணிதம், பாலிட்டி, வரலாறு, யூனிட் 8 இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், கடைசியாக தான் சயின்ஸுக்கு வரோம். ஏன்னா சயின்ஸு கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் வினோத்குமார். 2018 குரூப் 4 எக்ஸாம் எழுதி கிராம நிர்வாக கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் மட்டத்தில் பணியாற்றி வருகிறேன். இப்போ 2024 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 7000 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் சொல்லியிருக்காங்க, 9 ஜூன் சொல்லியிருக்காங்க. இன்னும் 4 மாதம் டைம் இருக்குது. 120 நாள் இருக்குது. இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ எப்படின்னா இந்த பேட்டர்ன் தான். தமிழ் 100, 25 மேக்ஸு, ஜிஎஸ் 75. தமிழ் எப்படி படிக்கணும்னா புது புக்கில் தான் ஆரம்பிங்க. 6வது ஃபஸ்ட்டு ஒரு ஏழாக இருக்கும். மொத்தம் 6th பார்த்தீங்கன்னா 3 பருவம் இருக்கும். முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம்னு. முதல் பருவத்தில் 3 ஏழு, மொத்தம் 9 ஏழு இருக்கும் 3 பருவத்துலேயும். ஒரு ஏழாக படிங்க. ஃபஸ்ட்டு செய்யுள் இருக்கும், அப்புறம் உரைநடை இருக்கும், அப்புறம் இலக்கணம் இருக்கும். நீ அந்த 6ஆவது எடுத்தீங்கன்னா அப்படி வரிசையாக இருக்கும். இலக்கணம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வரும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் சொல்லிட்டு வரிசையாக இருக்கும். சிம்பிள் இதுதான். நீங்கள் படித்து புரிஞ்சிக்கணும். சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அது ஒழுங்காக ஸ்லோவாக படித்தாலே உனக்கு புரியும். அது யாராவது ஒருத்தர் நடத்தணும் ஓகே. இலக்கணம் ஒருத்தர் நடத்தி படிச்சுன்னா உனக்கு ஈஸியாக புரியும். நீயே படிச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். அப்படியே ஸ்லோவாக படிக்க வேண்டியதான். இன்றைக்கி ஒரு 6வது படிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு இயல் படித்தா போதும். ஒரு இயலை ஒழுங்காக படித்தா போதும். அது ஒரு 8 மணி நேரம் பரவாயில்ல, நீ தமிழே படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்லோவாக படிக்கணும். திரும்ப அதை எடுத்து பார்க்காத மாதிரி படிக்கணும். ஒரு வாட்டி ரீட் பண்ணி விட்டுட்டு 2 வாட்டி ரீட் பண்ணிவிட்டு படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டு போகிறத விட கம்மியான டைமில் அதிகமாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத விட கம்மியான பொசிஷனுக்கு அதிக டைம் எடுத்துக்கணும். 2 நாள் கழிச்சு ஒரு லெசன் தான் படித்தேன் அப்படின்னா பரவாயில்ல. நீ அந்த ஒரு லெசன்லேருந்து எது கேட்டாலும் எழுதணும். அதை நீ விடவே கூடாது. ஸ்லோவாக படித்தாலும் பரவாயில்ல. நான்லாம் படிக்கும்போதெல்லாம் ஒரு லெசனுக்கு 2-3 நாள் ஆகும். சயின்ஸோ ஹிஸ்ட்ரிக்கெலாம் எடுத்தேன்னா ஸ்லோவாக படிப்பேன். திரும்ப நான் அதை பார்க்கவே மாட்டேன். மேக்ஸு 10 டாபிக் இருக்குது. சிம்பிளிஃபிகேஷனு, பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் டெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ, இதெல்லாம் முக்கியமான டாபிக். இப்போ நான் சொன்ன 5 டாப்பிக்லேருந்தே ஒரு 15 கொஸ்டின் கிட்ட வந்துடும். இந்த சதவீதம், தனி வட்டி, கூட்டு வட்டி, லாப நஷ்டம், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், மீசிமா, மீபோவா, சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக, விகிதம், விகிதாச்சாரம், நேரம் மற்றும் மேலை. இப்போ ஒரு 7 டாபிக் தான் இருக்குது. இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டாபிக் எடுக்கணும். நீ எனக்கு சதவீதம் தான் புரியுது, ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீ சதவீதத்தை எடுக்கணும். சதவீதத்தை எடுக்கிற அந்த டாப்பிக்கில் பேசிக்லேருந்து சதவீதம்னா என்ன, அதில் ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கா, ஃபார்முலாஸை படிச்சுட்டு சின்ன சம்மாக போட ஆரம்பிக்கணும். ஒரு 2-3 நாள் சதவீதத்தையே பார்க்குற. அந்த சதவீதம் உனக்கு நல்லா இதுமேட்டு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் சதவீதம் போட்டுருவேன் அப்படின்னா அந்த வரைக்கும் படிக்கணும். நீ சதவீதம் முடித்த உடனே சதவீதம் மாதிரியே இருக்கும். தனி வட்டி கூட்டு வட்டியும் உடனே தனி வட்டி கூட்டு வட்டிக்கு வந்துடணும். சதவீதம் நீ நல்லா போட்டினா தனி வட்டியும் கூட்டு வட்டியும் சூப்பராக போட்டுருவேன். இப்போது ஒரு டாப்பிக்காக ஒரு 3 நாள் 4 நாள் சொல்லிவிட்டு அந்த டாப்பிக்கில் கேட்டால் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸு, அந்த டாப்பிக்கில் இருக்கிற டைப்ஸ் இருக்கும். ஒரு 3-4 டைப் சம் இருக்கும். ஒரு டைப் சம்மாக எடுத்து அந்த டாப்பிக்கில் இருக்கிற ஃபார்முலா, நீ எந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எடுத்தாலும் அந்த டாப்பிக்கு புரிஞ்சிக்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, தனி வட்டினா என்ன, அதில் எப்படி போடலாம். நீ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மேக்ஸ் கொஸ்டின் இருந்தாலும் சரி என்னென்ன கொடுத்துருக்கான்னு கேட்பான். இப்போ ஏபின்னு 2 வேல்யூ கொடுத்துருப்பான், சிஏ கண்டுபிடின்னு சொல்லுவான். அப்போ என்ன கொடுத்துருக்கான்னு எடுத்து எழுதணும். நீ பேப்பரில் எடுத்து எழுதுனீன்னா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே தியரி மாதிரி மேக்ஸை போட முடியாது. ஒரு டாப்பிக்காக படிங்க. அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அந்த டாப்பிக்கில் கற்றுக்க. நல்லா சம் போகிற அளவுக்கு கற்றுக்கிட்டு அடுத்த டாப்பிக்கு போ. இது இப்போ நான் சொன்ன முக்கியமான டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும். நேரம் மற்றும் மேலையெல்லாம் 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது. தனி வட்டி கூட்டு வட்டியில் 4 கொஸ்டின் கேட்டுறான். அளவியல், பரப்பளவு, கொள்ளளவு, இதுலேருந்து கண்டிப்பாக ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போனினாலே போதும். ஃபார்முலா டேட்டா அப்ளை பண்ணினாலே இப்போ நான் சொன்ன டாப்பிக்லேருந்து 15 கொஸ்டின் வந்துடும் கண்டிப்பாக. ஸ்கூல் புக்கிலேருந்து நேராக கேட்பாங்க. 8வது 9வது சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது. அந்த சம்மெல்லாம் போட்டு பாருங்கள். பாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலமைப்பு இருக்கும். 10th 12th பாலிட்டி 10th தான் அதிகமாக இருக்கும், சிலபஸில் கவர் ஆகிருக்கும். 12th பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் எடுத்துங்க. இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு டாபிக் இருக்கும். பகுதிகள், அட்டவணை,
முகவுரை, அப்புறம் இந்த பகுதியில் இருக்கிற தேர்தல் ஆணையம், இந்த மாதிரி அந்த பகுதியில் இருக்க எல்லாமே வந்துருக்கும். ஒரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆணையம், அரசியலமைப்பு அமைப்புகள், அரசியலமைப்பு இல்லாத அமைப்புகள், திட்டக்குழு, இந்த எக்கனாமிக்ஸில் வரதுலாம் இதுலேயும் வரும். திட்டக்குழு எக்கனாமிக்ஸ்லேயும் வரும், இதுலேயும் வரும். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக எடுத்து அந்த டாப்பிக்காக ஃபுல்லாக முடிச்சிடுங்க. முகவுரை, பகுதி, அட்டவணை, இதில் வந்து எப்பயுமே 2-3 கேள்வி வந்துடும். முகவரை, பகுதி, அட்டவணை. சரத்து ஆர்டிகளில் வந்து எப்பயுமே முதல் 51 ஆர்டிகளை நல்லா படிச்சிங்க. பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 51 ஆர்டிகள் வந்து கண்டிப்பாக 1-2 வரும். 4 பகுதிக்குள்ளே இருக்குல்ல, பகுதி 4 வரைக்கும், பகுதி 1, 2, 3, 4 அரசியலமைப்பில் அந்த 4ல் வர 51 ஆர்டிகள் 4A வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீ படிச்சுட்டு ஒரு படிக்கும்போது உனக்கு புரியும், திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடும். ஒரு வாரம் கழிச்சு நீ படித்த ஆர்டிக்கல் எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதுக்கும் அதே மாதிரி தான். நீ அகைன் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போதும் அது ரிவிஷன் பண்ணும்போதும் உனக்கு வந்துட்டு அந்த பாலிட்டி ஃபுல்லாகவே மறக்காமல் நீ எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி உனக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் வைஸாக படிச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் புக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடப்பு நிகழ்வுகளுக்கு வந்துட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஆன்லைனில் வந்துட்டு ஜிகே டுடே அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய ஆன்லைனில் இருக்கும். நியூஸ் பேப்பரில் வரலாம். நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நீ உனக்கு எது ஈஸியாக புரியுதோ வெப்சைட்டில் போய்ட்டு இப்போ ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 40-50 பக்கம் இருக்கும். சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு நீ படிக்கும்போதே எப்படி படிக்கணும்னா நியமனங்கள் யாராவது முக்கியமாக நியமிச்சிருப்பாங்க. தலைமை நீதிபதி, எலெக்ஷன் கமிஷனர் யார், இப்போ பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, அந்த மாதிரி ஈஸியாக கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ நிறைய எலெக்ஷன் நடந்துச்சு. லோக்கல் பாடி எலெக்ஷனு நிறையா மாநிலத்தில் தேர்தல் நடந்தது. இப்போ அந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றது, இந்த மாதிரி நியமங்களை கேட்பாங்க. விருதுகள் கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இப்போ நீ நியூஸ் படிக்கும்போதே இப்படி பிரித்து தான் படிக்கணும். நீ படிக்கிறது எந்த டாபிக் கீழே வருது, தேசிய செய்தியா, மாநில செய்தியா, இல்லை விளையாட்டு செய்தியா, இல்லை வந்து விருதுகள் வாங்கினதா, இல்லை நியமனங்களா, இப்படி பிரிச்சுக்கணும். புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. திட்டத்துலேருந்துலாம் கேட்பாங்க. அப்போ நீ படிக்கும்போதே பேப்பரில் படிக்கிறோம் இல்லை நியூஸ் பார்க்கணும்னு சொன்னல, டிடி தமிழ்னு பொதிகை டிடி நியூஸ் இருக்குது. அந்த பொதிகை நியூஸு 1/2 மணி நேரம் ஓடும். யூடியூப்லேயே இருக்கும். யூடியூப்பில் போட்டிங்கன்னா அதை ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி பார்த்தாலே உனக்கு நிறையா வரும். மத்திய அமைச்சர், மத்திய அரசோட திட்டங்கள், இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு இப்படி பிரித்து படிங்க. டெய்லி படிக்கிறேன்னா இப்படி பிரித்து படி. மந்த்லி படித்தாலுமே இந்த மாதிரி தேசிய செய்திகள், மாநில செய்திகள், திட்டங்கள், புதுசாக ஏதாவது ஆப்பு கொண்டு வந்திருப்பாங்க கவர்மெண்ட்டு, அதை பற்றி, ஸ்போர்ட்ஸ் நியூஸு, இந்த மாதிரி பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேருந்து டேரெக்டாகவே கேட்பாங்க, நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ சயின்ஸை பொறுத்த மட்டும் சயின்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த வரிசை தான் தமிழ், கணிதம், பாலிட்டி, வரலாறு, யூனிட் 8 இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், கடைசியாக தான் சயின்ஸுக்கு வரோம். ஏன்னா சயின்ஸு வேதியியலில் 2 கேள்வி, இயற்பியலில் 2 கேள்வி, உயிரியலில் 5 கேள்வி, இப்படி பிரிச்சுப்பாங்க. இப்போ உயிரியல், வேதியியல்னு எடுத்துக்கிட்டாலே உனக்கு அதுவே அதிகமாக இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும், எப்பயுமே சயின்ஸ் கடைசியாக வச்சுக்கணும். படிக்காமல் போக முடியாது. இதுக்கு மேலே நீ படிக்காமல் போக முடியாது. ஏன்னா எல்லோரும் சயின்ஸ்லாம் படிச்சுட்டாங்க. சயின்ஸை அவாய்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சயின்ஸுக்கு வா. இல்லை வேதியியல், இயற்பியலாக ஃபஸ்ட்டு படிங்க. சிலபஸ் வைஸாக கம்மியாக இருக்கும் உனக்கு. அதை முடிச்சிட்டின்னா அதுக்கப்புறம் உயிரியல் வாங்க. ஏன்னா விலங்கியலும் தாவரவியல், பாட்டனி, ஜுவாலஜி வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது. அதனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக் பேக்கு இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்லாம் சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சுட்டு போனால் அதே தான் பார்த்துட்டு போகணும். படிக்க முடியலன்னா புக் பேக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சயின்ஸுக்கு பார்த்துட்டு போகணும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோயில்.